இன்னைக்கு நம்மளோட பலன் யாரை நோக்கி இருக்கு? பணமா, பதவியா, குடும்பமா, நண்பர்களா, ஊழியமா, வேலையா, படிப்பா, ஆஸ்தியா, இல்லை எதை நம்பி உங்க பலனை வச்சிருக்கீங்க? உங்க பலன் என்ன? வேதம் சொல்லுது, தேவன் தான் நமக்கு பலனா இருக்கிறாராம், அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கலம்னா நான் எப்பவும் சொல்லுவேன்ல, ஒருத்தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு இடம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு கொலை செஞ்சவங்கன்னா கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனா அடைக்கல பட்டணம்னு ஒண்ணு கட்டி வச்சு அந்த இடத்துல அவன் உள்ள போயிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல அவன் தங்கச்சி ஆசாரியன் வந்து அவன் எத்தனை நாள் அங்க இருக்கானோ, அந்த அந்த நபர் எத்தனை நாள் அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க கொலையுண்டி போகாதபடிக்கு, அவங்கள கொன்று போடாதபடிக்கு அங்க தேவன் அங்க அடைக்கல பட்டணமாக வைத்திருந்தார். நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இன்றைக்கும் இருக்கு. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க ஏதாவது குற்றம் குறைகள் பாவங்கள் இருந்தாலும் இல்ல ஒரு ஆபத்துல இருந்தாலும், ஏசப்பா நீங்க தான் என் பலன், என் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிங்க, நான் உமக்குள்ளாக உம்முடைய இயேசுங்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ள நான் வரேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த உலகத்தின் இச்சைகள் இருந்தும் பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் அடிமத்தனத்திலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இயேசு நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அது